ஹாய். ஃபார்மா டாபிக்ஸ் சேனல்லேருந்து உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன்று வந்து டாக்ஸிகோகைனெட்டிக்ஸும், இன்னொன்று வந்து இன்வெஸ்டிகேஷனல் நியூ ட்ரக். இது சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷனல் நியூ ட்ரக்ல என்னென்ன உங்கள் சிலபஸில் கொடுத்துருக்குன்னா, டெஃபினிஷன், இம்பார்ட்டன்ஸ், இண்டஸ்ட்ரி பர்ஸ்பெக்டிவ், லிஸ்ட் ஆஃப் ஸ்டடீஸ், எதெல்லாம் வந்து ஐஎன்டி சப்மிஷனுக்கு தேவை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? சரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஐஎன்டினா என்னது? ஐஎன்டின்றது இன்வெஸ்டிகேஷனல் நியூ ட்ரக் அப்ளிகேஷன். ஸோ ஒரு ட்ரக் வந்து ஹியூமன் யூஸ்க்கு முன்னாடி அது மார்க்கெட்டிங் அப்ரூவல் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு அப்ளிகேஷன் கொடுக்கறது, யூஎஸ்எஃப்டிஏ கொடுக்கறது தான் இந்த ஐஎன்டி அப்படின்றது. ஸோ இட் இஸ் அ ரெக்வஸ்ட் சப்மிட்டட் பை தி டு தி எஃப்டிஏ பை தி ஸ்பான்சரர். அதுக்கு அப்ரூவல் வேணும். அப்பதான் இது வந்து ஹியூமனுக்கு பயன்படுத்த முடியும் அப்படின்னு நீங்க அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க. அதுக்கு தான் இன்வெஸ்டிகேஷனல் நியூ ட்ரக் அப்படின்னு பேரு. சப்போஸ் இது ஒரு ஆல்ரெடி அப்ரூவ்டு ட்ரக், ஆனா நீங்க வந்து நியூ இண்டிகேஷனோ நியூ ஃபார்முலேஷனோ இல்ல நியூ டோசேஜோ இல்ல வேற பாப்புலேஷன், சப்போஸ் அடல்ட்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க, இப்ப பீடியாட்ரிக் கேக்குறீங்க அப்படின்னாலும் இந்த ஐஎன்டி அப்ளிகேஷன் பொருந்தும். ஓகேவா? சரி. ஸோ இம்பார்ட்டன்ஸ் என்னது இந்த ஐஎன்டி அப்ளிகேஷன்? எதனால இதெல்லாம் தேவை? அப்ரூவல் இல்லாம இருக்கக்கூடாது, அப்ரூவல் ஆகிறதால என்னென்ன பயன்பாடு அப்படின்னா, இது ப்ரொடெக்ட்ஸ் தி ஹியூமன் சப்ஜெக்ட்ஸ். ஏன்னா டேட்டாவெல்லாம் செக் பண்ணுது, ப்ரீ கிளினிக்கல் டேட்டா, அதுக்கப்புறம் ஹியூமன் எக்ஸ்போஷர் ட்ரையல்ஸோட டேட்டாவெல்லாம் செக் பண்ணுது. அப்புறம் சயின்டிஃபிக் இன்டெகிரிட்டியை அது வந்து கீப் அப் பண்ணுது. ஓகேவா? ஏன்னா ஒரு சவுண்ட் இது எத்திக்கலி ஜஸ்டிஃபைடு நியாயம், அதாவது எல்லாமே ப்ராப்பரா பண்ண ஒரு டாக்குமெண்டேஷன் அதுக்குள்ள அடங்குறதால தான் இது சயின்டிஃபிக் இன்டெகிரிட்டியை பாதுகாக்குது. அதுக்கப்புறம் ரெகுலேட்டரி கம்ப்ளையன்ஸ். ஸோ எந்த இதுக்கு வேணும்னாலும் லைக் ஓஇசிடி இல்லை என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி, ஐசிஹெச் கைட்லைன், அப்போ நம்ம குளோபலி அந்த ஒரு ட்ரக்கை வந்து நம்ம மார்க்கெட்டிங் எடுத்துட்டு போகணும் அப்படின்னா இந்த ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸை நம்ம மீட் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த ஐஎன்டி பயன்படுது. அதே மாதிரி சப்போர்ட்டிங் தி ட்ரக் அப்ரூவல். ஸோ இது வந்து நியூ ட்ரக் அப்ரூவல்னு சொல்லலாம், அல்லது பிஎல்ஏன்னு சொல்லலாம், பயாலாஜிக்ஸ். அதுக்காக இந்த இந்த நீங்க சப்மிட் பண்றீங்க ஃபார்ம் அப்படின்னா அது வந்து பயாலாஜிக்ஸ் லைசன்ஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஒரு இண்டஸ்ட்ரி பர்ஸ்பெக்டிவ் என்னது? இது எதுக்காக பயன்படுது இந்த ஐஎன்டி அப்படின்னா, ஒரு 4 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் டூல். அதாவது ஹியூமன் ட்ரையல் அது போன பிறகு இல்ல ப்ரீ கிளினிக்கல் டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த இந்த லைன் பண்ணிக்கலாம், டிரான்சிஷன் ஃப்ரம் லெபார்டரி டிஸ்கவரி டு ஹியூமன் டெஸ்டிங். ஒரு ஒரு லேப்ல ஒர்க் பண்ண ஒரு கெமிக்கல், ஒரு நியூ ட்ரக், அது வந்து ஹியூமனுக்கு பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு என்னென்னலாம் மாறுது, அந்த டிரான்சிஷன், அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியோட பர்ஸ்பெக்டிவ். அப்பதான் அது ஒரு சக்சஸ்ஃபுல் மாலிக்யூலா மாற முடியும். ஸோ இது வந்து எஃப்டிஏவோட கண் பார்வையில இருக்கிறதால ஒழுங்கா அந்த ஒர்க் நடக்கும் அப்படின்றது தான். இது ஒரு டெவலப்மெண்ட் கேட்வே. ஏன்னா ஒரு பக்கம் வந்து ஹியூமன் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பக்கம் அந்த கம்பெனியோட எக்கானமி, ஒரு கண்ட்ரியோட எக்கானமி, அதெல்லாம் கூட அதுக்குள்ள அடங்கிடுது. கம்ப்ளைன்ஸ் ஃப்ரேம் ஒர்க், அப்ப நிறைய கைட்லைன்ஸா அது உள்ளடக்கி இருக்கிறதால அந்தந்த என்னென்ன திங்ஸ் வேணுமோ அதையெல்லாம் மீட் பண்ண பிறகுதான் இந்த ஸ்டெப்புக்கு நம்ம போக முடியும். ஸோ இது எல்லாமே அடங்குறதுல இதுக்கான கிரெடிட் வந்து ஜாஸ்தி. ஒரு எஃப்டிஏ வந்து ஒரு ட்ரக் அப்ரூவ் பண்ண சும்மா கிடையாது. அப்ப அத்தனையுமே அது செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரக் வந்து மார்க்கெட்டுக்கு வருது. ஸோ இது அதோட ஒரு கம்பெனியோட கிரெடிட். ஒரு 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 அதோட இன்வென்டார் மாலிக்யூல் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு ப்ரைடு. சப்போஸ் நோவார்டிஸ் இல்ல கிளாக்ஸோ இல்ல நம்ம சன்ஃபார்மா அது கொண்டு வருது அப்படின்னா அந்த ப்ரைடு அதுக்குண்டு. ஸோ அதுதான் இந்த இண்டஸ்ட்ரி பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஐஎன்டி. ஸோ லிஸ்ட் ஆஃப் ஸ்டடிஸ் நீடட் ஃபார் ஐஎன்டி சப்மிஷன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்ம்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். 1571 இது அப்ளிகேஷன் ஃபார்ம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1572 ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த இன்வெஸ்டிகேட்டர். யார் இன்வெஸ்டிகேட்டர், அவருடைய குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்ன, அது அந்த அவருடைய டீட்டெயில்ஸ், எங்க ஒர்க் பண்றாரு, அதோட இது. சர்டிஃபிகேட் ஆஃப் கம்ப்ளையன்ஸ், அதாவது நான் எல்லா இதுவுமே மீட் பண்ணிட்டேன், இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் மீட் பண்ணியிருக்கிறேன், கிளினிக்கல் ட்ரையல்ஸ் டாட் ஜிஓவில என்னோட டேட்டா வந்து நான் சப்மிட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றது வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் கம்ப்ளையன்ஸ். அப்புறம் 3454 எல்லாமே டிஸ்க்ளோஷர். அதுக்குள்ள யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ அவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் கிடையாது, இந்த டேட்டா வந்து சப்மிட் பண்ணலான்ற ஒப்புதலோட அது சப்மிட் பண்ணப்படுது. 3926 ஒரு ஸ்பெஷல் இது. ஒரு எப்படி சொல்றது, இண்டிவிஜுவல் பேஷண்ட்டுக்கான பர்சனலைஸ்டு மெடிசின் அந்த மாதிரி இருந்தா இந்த 3926 சப்மிட் பண்றாங்க.
ஓகேவா? ஸோ என்னென்ன ஸ்டடீஸ்லாம் இதுக்குள்ள இருக்கணும், என்னென்ன டேட்டா இதுக்குள்ள இருக்கணும் அவங்க கேட்பாங்க. ஒண்ணு ட்ரக் சப்ஸ்டன்ஸோட இன்ஃபர்மேஷன். இப்போ அதோட கெமிக்கல் நேம் என்ன, ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா என்ன, மாலிகுலர் வெயிட், பிசிகோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் என்ன பண்ணீங்க, இதெல்லாமே ஃப்ளோ டயக்ராமா கேட்பாங்க மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும். அப்புறம் அதோட ஐடென்டிட்டி, பொட்டன்சி, என்ன அசே, இம்ப்யூரிட்டிஸ் என்ன, சர்டிஃபிகேட் ஆஃப் அனாலிசிஸ் சப்மிட் பண்ணணும். ட்ரக் ப்ராடக்ட் வந்து இப்போ எந்த டோசேஜ் ஃபார்மில் ஒர்க் பண்ணீங்க, அதுக்கப்புறம் அதோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், இன் ப்ராசஸ் கண்ட்ரோல்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சா, எந்த அசே, டிசொல்யூஷன் என்னது, யூனிஃபார்மிட்டி நிறைய படிச்சிருப்போம் இல்லையா. ஒரு சஸ்பென்ஷன்னா என்னென்ன பார்க்கணும், எமல்ஷன்னா என்னென்ன பார்க்கணும், அப்போ அதுக்கான கைட்லைன்ஸ் என்னென்ன, அது எல்லாத்தையுமே மீட் பண்ணியிருக்கணும். இது வந்து சிஎம்சி அப்படின்னு சொல்லுது, கெமிஸ்ட்ரி மேனுஃபேக்சரிங் அண்ட் கண்ட்ரோல்ஸ். இதுல வந்து இப்போ ட்ரக் சப்ஸ்டன்ஸோட இன்ஃபர்மேஷன், அதாவது நம்ம சொன்ன மாதிரியே அதோட சர்டிஃபிகேட் ஆஃப் அனாலிசிஸ் அதெல்லாம் வந்துடணும். டோசேஜ் சம்பந்தமா எல்லாமே அதுக்குள்ள வந்துடணும். ஸோ இது இல்லாம என்னென்ன வேணும் அப்படின்னா, பிளாசிபோ கம்பேரட்டர் இன்ஃபர்மேஷன், எது வந்து பிளாசிபோவா இருந்துச்சு இதுல. இப்போ எக்ஸிபியன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்போம் இல்லையா, அப்போ எது எக்ஸிபியன்ஸ் மட்டும் ஆட் பண்ணது, அந்த ஃபார்முலேஷனை செக் பண்ணீங்களா, ட்ரக்குக்கு செக் பண்ணீங்களா. அப்புறம் அனாலிட்டிக்கல் மெத்தட்ஸ், ஸ்டெபிலிட்டி டேட்டா, கண்டெய்னர் க்ளோஷர்ஸ் என்னென்ன அது, இது வந்து இன்ஜெக்ஷனா, வயாலா, இல்லை டேப்லெட்டா, ப்ரீஃபில்டு சிரிஞ்சா, என்ன இன்ஃபர்மேஷன், மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ், இப்போ ஜிஎம்பி, என்விரான்மெண்டல் அனாலிசிஸ், அப்புறம் கம்பேரட்டபிலிட்டி டு தி ப்ரீ கிளினிக்கல் லாட். அதாவது ஒரு ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடிக்கு போறதுக்கு முன்னாடி என்னென்ன டேட்டாவெல்லாம் உங்ககிட்ட இருக்குதோ அந்த அது வந்து சிஎம்சின்னு சொல்லிக்குவோம் நம்ம. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரீ கிளினிக்கல். இது வந்து ப்ரீ கிளினிக்கல்னு சொல்லலாம், நான் கிளினிக்கல், பிகாஸ் இட் இஸ் நாட் ஹியூமன் டேட்டா. ஸோ அதில் என்னென்னலாம் வந்து டேட்டா சப்மிட் பண்ணணும் அப்படின்னா, ஃபார்மகாலஜி டேட்டா, இது ICH 7A 7Bல வர்றது. இதோட சேஃப்டி ஃபார்மகாலஜி டேட்டா, நம்ம சேஃப்டி ஃபார்மகாலஜி வீடியோ பார்த்துருந்தோம். அதில் வந்து ரெஸ்பிரேட்டரி சேஃப்டி, சிஎன்எஸ் சேஃப்டி, சிவிஎஸ் சேஃப்டி, லிவர் சேஃப்டி, இப்படி என்னென்ன சேஃப்டி டயர் 1 டயர் 2லாம் இதுக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் ஃபார்மகோ கைனெட்டிக்ஸ், டாக்ஸிகோ கைனெட்டிக்ஸ் டேட்டா சப்மிட் பண்ணோம். ICH M3R2 கைட்லைன் இது. ஜென்ரல் டாக்ஸிட்டி, அது வந்து அக்யூட் டாக்ஸிட்டி ஸ்டடியிலேருந்து வர்றது, NOAEL. ஜீனோ இது எல்லாமே தனித்தனி வீடியோவாக உங்களுக்கு அவைலபிள், அதுவுமே நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜீனோடாக்சிட்டி டேட்டா ICH-S2R1. இந்த நம்பர்ஸும் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீப்ரொடக்டிவ் டாக்ஸிட்டினா ICH-S5R3. கார்சினோஜெனிசிட்டி டேட்டா சப்மிட் பண்ணணும். லாங் டேர்ம் டியூமர் பொட்டன்ஷியல் இந்த டெஸ்ட்டு ட்ரக்குக்கு என்னது அப்படின்னா ICH-S1. ஸ்பெஷல் டாக்ஸிட்டி இப்போ லைக் போட்டோடாக்சிட்டி, இம்யூனோடாக்சிட்டினா ICH M3R2ல அந்த டேட்டாவை நம்ம சப்மிட் பண்ணணும். அப்புறம் என்னென்ன ஸ்டடீஸ்லாம் வந்து கிளினிக்கலாக சப்மிட் பண்ணணும் அப்படின்னா, பேக்ரவுண்டு, அப்ஜெக்டிவ்ஸு, இது ஒரு ஸ்டடி டிசைன், ரேண்டமைஸ்டா நான் ரேண்டமைஸ்டு ட்ரையலா, ஸ்டடி பாப்புலேஷன் யாரு, அதில் இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் என்னது, ட்ரீட்மெண்ட் சப்ஜெக்ட்ஸ் என்னென்னது, அதில் எந்த டோசேஜ் ரெஜிமன், அப்புறம் வந்து வாஷ் அவுட் பீரியட் என்னென்ன கொடுத்தீங்க, எத்தனை விசிட்ஸ், ஸ்டடி ப்ரொசீஜர்ஸ், ஷெட்யூல்ஸ், சேஃப்டி அண்ட் எஃபிகசி அசஸ்மெண்ட், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அனாலிசிஸ் என்னென்ன பண்ணீங்க, அப்புறம் எத்திக்கல் அண்ட் ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கு என்னென்ன இதுக்குள்ளே அடங்குது, லைக் எத்திக்கல் கமிட்டி சர்டிஃபிகேட்டு, அது இது எல்லாமே இதுக்குள்ளே அடங்கிடும். ஓகேவா? ஸோ அது IND சம்பந்தமானது. அப்போ டாக்ஸிகோ கைனெட்டிக்ஸும் கேட்டிருக்காங்க. அதில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு 4 விஷயம் கேட்டிருக்காங்க. டாக்ஸிகோ கைனெட்டிக் இவாலுவேஷன், சேச்சுரேஷன் கைனெட்டிக்ஸ், இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டாக்ஸிகோ கைனெட்டிக் ஸ்டடீஸ், ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் ஃபார் அனிமல் டெஸ்டிங் ஏதாவது இருக்குதா, அது சம்பந்தமாகவும் இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. ஸோ டாக்ஸிகோ கைனெட்டிக்ஸ் அப்படின்னா என்னது, ஒரு ஒரு ட்ரக் வந்து எந்த டோஸில் அது டாக்ஸிக், அந்த டாக்ஸிக் டோஸ்ல அதோட அப்சார்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம், எலிமினேஷன் என்னது, அது வந்து படிக்கிறது டாக்ஸிக் கைனெட்டிக்ஸ். லிங்கிங் எக்ஸ்போஷர் அண்ட் டாக்ஸிசிட்டி, இப்போ எந்த டோஸ் அதிகமாக அதோட ரெஸ்பான்ஸ் ஜாஸ்தியாகுது, எந்த டோஸ்ல அது டாக்ஸிக்கா மாறுது, அதை பத்தி படிச்சுக்கிறது. டோஸ் செலெக்ஷன் ஃபார் ஹியூமன் ஸ்டடீஸ், அப்போ எந்த இதில் அது டாக்ஸிக்காக மாறுது, எதில் NOAEL நோ அப்சர்வ்ட் அட்வர்ஸ் எஃபெக்ட் லெவல் எது இருக்குது, அந்த இடைப்பட்டது தான் நீங்கள் டோஸாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். ரெகுலேட்டரி ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு இந்த டாக்ஸிகோ கைனெட்டிக் டேட்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸ்பீஷீஸ் அண்ட் டோஸ் எக்ஸ்ட்ராபோலேஷன் டேட்டா நமக்கு கிடைக்கும் டாக்ஸிகோ கைனெட்டிக்ஸ் மூலியமா. அதாவது எந்த ஸ்பீஷீஸில் இது வந்து கரெக்டாக இருக்குது, டாக்ஸிக்கா இல்லை எந்த ஸ்பீஷீஸ்ல டாக்ஸிட்டி டேட்டா நம்மளால எடுக்க முடியுது, அது சம்பந்தமா, அதனால இந்த ஹியூமன் டோஸை அதுலேருந்து கனெக்ட் பண்ண முடியுமா, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும். ஸோ ஆப்டிமைசேஷன் ஆஃப் ஸ்டடி டிசைன்,
அதாவது எந்தெந்த ரூட்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு என்ன டாக்ஸிட்டி டேட்டான்னு கிடைக்குது, சாம்பிளிங் ஷெட்யூல்ஸ் கிடைக்குது. அப்புறம் இதோட பயோமார்க்கர்ஸ், இந்த டாக்ஸிசிட்டி டோஸ்ல எதெல்லாம் பயோமார்க்கரா இருக்குது, அதை பத்தின இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்கும். சேச்சுரேஷன் கைனெட்டிக்ஸ் அப்படின்னா என்னது? ஒரு டோஸ் ரெஸ்பான்ஸ்னா டோஸ் ஏற ஏற ரெஸ்பான்ஸ் ஏறுது. ஓகே. அப்போ மெட்டபாலிசம் நடந்துட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஒரு ஒரு இதோடது இப்படி இருக்கும். ஒரு அப்சார்ப்ஷன் ஆயிட்டு இப்படி எலிமினேஷன் ஆயிட்டே இருக்கும். பட் ஒரு பட் சப்போஸ் இப்படி சொல்லலாம். இப்படி இப்படி அப்சார்ப்ஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அப்புறம் இப்படி வந்துடும். ஒரு இது வந்து நார்மல் நான் சொல்றது. ஒரு ஸ்டெடி ஸ்டேட்டை அச்சீவ் பண்ணிக்கிறது. பட் டாக்ஸிக் டோஸ் அப்படின்னு சொல்லும்போது என்சைம்ஸ் வந்து சேச்சுரேட் ஆயிட போகுது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல. அதுக்கப்புறம் அது வந்து இதுக்கு பேர் லீனியர் கைனெட்டிக்ஸ். டோஸ் அதிகமாக ஆக எலிமினேஷன் ஜாஸ்தி ஆயிட்டே வரும். ரெஸ்பான்ஸும் ஒரு பக்கம் ஜாஸ்தி ஆகும். பட் எலிமினேஷனும் பேரலா ஜாஸ்தி ஆயிட்டே வரும். பிகாஸ் என்சைம்ஸ் ஆர் மெட்டபாலைசிங் இட். பட் அட் ஒன் ஸ்டேஜ் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் அந்த லீனியர் கைனெட்டிக்ஸ் ஃபாலோ பண்ணாது. நான் லீனியர் கைனெட்டிக்ஸுக்கு போயிடும். தட் இஸ் கால் சேச்சுரேஷன் கைனெட்டிக்ஸ். இந்த ப்ரொபோஷனாலிட்டி அங்கே இருக்காது. அப்போ சேஃப்டி மார்ஜின் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னா இந்த என்ஓஏஎல்க்கும் அந்த டாக்ஸிக்னா அதாவது சேச்சுரேஷன் கைனெட்டிக்ஸ்க்கும் இடைப்பட்டது தான் நீங்கள் டோஸாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகே. அப்போ இந்த சப்போஸ் அது நான் லீனியர் கைனெட்டிக்ஸாக இருக்கிற ஒரு ட்ரக்குக்கு நீங்கள் வந்து டோஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது கஷ்டம். அது லீனியர் கைனெட்டிக்ஸ் ஃபாலோ பண்ணுற வரைக்கும் பண்ணலாம். அப்போ ஐசிஎஸ் S3A கைட்லைன் என்ன சொல்லுது அப்படின்னா கைனெட்டிக்கலி டிரைவ்டு மேக்ஸிமம் டோஸ் கான்செப்ட் ஒன்று சொல்லுது. சில ட்ரக் வந்து நான் லீனியர் கைனெட்டிக்ஸை ஃபாலோ பண்ணலாம். அப்போ நீங்கள் எந்த டோஸை ஃபிக்ஸ் பண்ணுவீங்கன்னா அந்த சேச்சுரேஷன் கைனெட்டிக்ஸுக்கு முன்னாடி உள்ள டோஸை ஃபிக்ஸ் பண்ணிக்க சொல்லுது. இதுதான் வந்து சேச்சுரேஷன் கைனெட்டிக்ஸ். ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டாக்ஸிகோ கைனெட்டிக்ஸ் என்னென்ன? அது கோரிலேட்ஸ் எக்ஸ்போஷர் வித் த டாக்ஸிட்டி. அப்போ எவ்வளோ டோஸ் கொடுத்தா எப்படி அந்த டாக்ஸிட்டி இருக்குது அதை பற்றி சொல்லுது. அப்போ டோஸ் ரெஸ்பான்ஸ் ரிலேஷன்ஷிப் கொடுக்குது. டோஸ் செலெக்ஷன், அதாவது ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடிக்கு எந்த டோஸை எடுத்துட்டு போகலாம், கிளினிக்கல் ஸ்டடிக்கு எந்த டோஸை எடுத்துட்டு போகலான்ற டேட்டாவை கொடுக்க போகிறது இந்த டாக்ஸிகோ கைனெட்டிக்ஸ் தான். சேஃப்டி அசஸ்மெண்ட், அதாவது ஹியூமன் எக்ஸ்போஷருக்கு எந்த டோஸில் அது டாக்ஸிக்காக இருக்குது அந்த டேட்டா நமக்கு கிடைக்குது. இம்ப்ரூவ்ஸ் இன்டர்ஸ்பீஷிஸ் எக்ஸ்ட்ராபோலேஷன். இப்போ நீங்கள் ரேட்டு மைஸ் ப்ரைமேட்ஸில் படித்த ஒரு டேட்டாவை வந்து எப்படி நீங்கள் வந்து ஹியூமனுக்கு எக்ஸ்ட்ராபோலேட் பண்ணுறீங்க, அதுக்கான ஒரு லாஜிக்கல் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த டாக்ஸிகோ கைனெட்டிக்ஸ் மூலியமா கிடைக்கும். அதே மாதிரி ரெடியூசஸ் அனிமல் டெஸ்டிங். இப்போ டாக்ஸிகோ கைனெட்டிக்ஸ் படிக்கிறதால எந்த அனிமல் மார்டாலிட்டி அதெல்லாம் படிச்சிடுறீங்க. அப்போ மினிமல் யூஸ் ஆஃப் அனிமல்ஸ்ல நீங்க டாக்ஸிகோ கைனெட்டிக்ஸ் டேட்டாவை ஜெனரேட் பண்றதுக்கு எந்த ஸ்பீஷிஸ் எந்த அனிமல் பயன்படுது அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ரெகுலேட்டரி சப்மிஷன்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜிஎல்பி கம்ப்ளைண்ட் டாக்ஸிட்டி ஸ்டடிஸ் OECD டெஸ்ட் கைட்லைன் 417 அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலேட்டரி சப்மிஷனுக்கு தேவைப்படுது. இது இல்லாம ட்ரக் டெவலப்மெண்ட்டுக்கு தேவைப்படுது. ரிஸ்க் அசஸ்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் எக்ஸ்போஷர் லிமிட்ஸை கொடுக்குது. மெக்கானிசம்ஸ் இந்த டாக்ஸிக்கா ஆகும்போது எந்த மெக்கானிசம்ல அது டாக்ஸிட்டி பண்ணுது, எந்த பயோமார்க்கர்ஸ் அதை வந்து நம்ம அசஸ் பண்ணிக்க முடியும். டாக்ஸிட்டி மேனேஜ்மெண்ட் அண்ட் ரெஸ்கியூ ப்ரோக்ராம்ஸ் வந்து இதுல இருந்து டிசைன் பண்ணிக்க முடியும். ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார்முலேஷன் ஆப்டிமைஸ் பண்ணிக்க முடியும். என்விரான்மெண்டல் சேஃப்டியும் நம்ம இதுல இருந்து ஏன்னா பயோ அக்குமுலேஷன், இப்போ இந்த பொருள் வந்து எலிமினேட் ஆகும்போது அது பயோ அக்குமுலேஷன் ஆகலாம். இந்த ஈகோ சிஸ்டமா அது அஃபெக்ட் பண்ணலாம். இல்லை கண்டினியூஸாக உள்ளேயே தங்கிடலாம் ஹியூமன் சிஸ்டம்குள்ளேயே. அப்போ அதை பற்றின டேட்டா எல்லாமே நம்ம டாக்ஸிகோ கைனெட்டிக்ஸில் டாக்குமெண்ட் பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் டு அனிமல் டெஸ்டிங். ஸோ மினிமல் யூஸ் ஆஃப் அனிமல்ஸ்னு ஒரு கான்செப்ட் வந்து இப்போ அட்வான்ஸ் ஆகி இப்போ செல் லைனில் ஏதாவது இருக்குதா, இன்னும் அட்வான்ஸ்டு மெத்தட்ஸ் இருக்குதா, ரொம்ப கம்மியாக அனிமல் யூஸ் பண்ணால் போதும், அதுக்கு முன்னாடி டேட்டா ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இதுங்க பயன்படும். லார்ஜர் யூஸ் ஆஃப் அனிமல்ஸை இது ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ ஒன்று வந்து செல் அண்ட் டிஷ்யூ கல்ச்சர், அதுக்கப்புறம் வந்து 3D ரீகன்ஸ்ட்ரக்டட் ஹியூமன் டிஷ்யூஸ். செல் அண்ட் டிஷ்யூ கல்ச்சர் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். நிறைய டாக்ஸிட்டி ஸ்டடிஸ் அதில் பண்ண முடியும். அதாவது ஐ இரிட்டேஷன், ஸ்கின் சென்சிட்டைசேஷன், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீகன்ஸ்ட்ரக்டட் ஹியூமன் எபிடெர்மிஸ்லாம் கொடுத்துருப்போம். இது எல்லாமே காஸ்ட் எஃபெக்டிவ். பட் மெட்டபாலிசம் சம்பந்தமான டேட்டா அது கொடுக்க போகிறது, ஏன்னா டைரெக்டாக நீங்கள் அதில் ட்ரக்கை போடுறீங்க. அப்புறம் 3D கன்ஸ்ட்ரக்டட் ஹியூமன் டிஷ்யூஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் கொரோஷன், போட்டோடாக்சிட்டிலாம் படிக்க முடியும். இது OECD கைட்லைன் படி இது அக்செப்டட். ஆர்கன் ஆன் சிப் சிஸ்டம். இது வந்து ஒரு ஒரு ஆர்கனை சிப்ல சின்ன சிப்ல போட்டுட்டு ஹெப்படோடாக்சிட்டி, கார்டியோடாக்சிட்டி, நெஃப்ரோடாக்சிட்டிலாம் படிக்க முடியும்.
பட் ரியலிஸ்டிக்காக சொல்ல இது கொஞ்சம் ஹை காஸ்ட். இதோட வேலிடேஷன் பர்ஃபெக்டா சொல்றது வந்து கொஞ்சம் கஷ்டமானது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்வைஓ மாடல்ஸ். எக்ஸ்வைஓன்னு சொன்னா ஒரு ஆர்கனை வெளியில எடுத்துட்டு அதுல வந்து நீங்க ஒரு ஐசோலேட்டட் டிஷ்யூ எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்க அப்படின்னா பெர்ஃபியூஷன் கொடுத்துட்டு தென் இட் இஸ் எக்ஸ்வைஓ மாடல். சரிங்களா? இன் வைவோன்றது ஒரு ஹோல் அனிமல்ல படிக்கிறது, இன் விட்ரோன்றது செல் லைன்ல படிக்கிறது. பட் எக்ஸ் வைவோன்றது ஒரு அனிமலோட டிஷ்யூவை வெளில எடுத்துட்டு அதுல வந்து ட்ரக்கை போட்டு படிச்சீங்க அப்படின்னா அது எக்ஸ் வைவோ மெத்தட். ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் பொவைன், அதோட ஐ எடுத்துட்டு நீங்க வந்து ஐ டாக்ஸிட்டி வந்து படிக்க முடியும், ஐ இரிட்டேஷனை வந்து படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ரிடியூசஸ் தி நம்பர் ஆஃப் லைவ் அனிமல்ஸ், அதை வந்து குறைச்சிருது இது. அப்புறம் கம்ப்யூட்டர் எய்டட் மாடல்ஸ் நிறைய வந்து அட்வான்ஸ் ஆயிடுச்சு. நிறைய மாலிகுலர் டாக்கிங், மாலிகுலர் டைனமிக்ஸ், QSAR மாடல்ஸ். நீங்க IC50 வேல்யூலாம் அதில் ப்ரிடிக்ட் பண்ணிட முடியும் பிஃபோர் டூயிங் எனி எக்ஸ்பெரிமெண்ட். இஃப் யூ ஹேவ் 1 lakh காம்பவுண்ட்ஸ், 1 lakh காம்பவுண்ட்ஸும் எடுத்துன்னு போய் காஸ்ட் டைம் எல்லாமே எஃபிஷியண்டாக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா QSAR மாடல்ஸ் நீங்கள் போகலாம். மாடலை ஜெனரேட் பண்ணிட்டு அதில் ஆன்சர் பண்ணுற காம்பவுண்ட்ஸை நீங்கள் சிந்தசைஸ் பண்ணலாம். இல்லை அதில் ஸ்ட்ரக்சரல் மாடிஃபிகேஷன்ஸும் பண்ணிட்டு அது ஒரு நல்ல காம்பவுண்டாக மாற்ற முடியும். இஃப் தெர் இஸ் எனி ப்ரிடிக்ஷன் ஆஃப் டாக்ஸிசிட்டி ஆர் ரெடியூஸ்ட் எஃபிகசி, அதெல்லாம் நீங்கள் மாற்ற முடியும். ஓகேவா? QSAரை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைனடிக் பேஸ்டு நான் மெம் அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் கூட அவைலபிள். ஒரு ஒரு காம்பவுண்டோட ஃபார்முகோ கைனடிக்ஸை ப்ரிடிக்ட் பண்ணி தரும். இது எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு மாடல்ஸ், இந்த இன்சிலிகோ மாடல்ஸ்ன்றது. சரியா? ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஒரு டாக்ஸிகோ கைனடிக்ஸ்னா என்னது, ஐஎன்டினா என்னது, அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் டு தி அனிமல் மாடல்ஸ் என்னென்ன அப்படின்றது ஒரு அவுட்லைன் பார்த்துட்டோம் நம்ம. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ கேட்டதுக்கு நன்றி. ஆம், எல்லா வீடியோவும் கோ த்ரூ பண்ணுங்க. உங்கள் எக்ஸாம்ஸில் நல்ல மார்க்கை ஸ்க்ரோர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஃபார்மா டாபிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ கேட்டதுக்கு தேங்க்யூ.